கரைக்காரர்களும் தான் அந்த கோயிலுக்கு வந்து திருவிழா செய்கிறது, மண்டபப்படி செய்கிறது, மற்ற விஷயங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட திருவிழாங்கிறது வந்து வைகாசி பெருந்திருவிழா. வைகாசி மாதம் விசாகத்தன்னைக்கு எப்போதுமே வருஷம் வருஷம் அதில் திருவிழா நடக்கும். கடந்த காலத்தில் வந்து இந்த வெண்டாக்கோட்டையோட இஷ்யூவில் 2 பார்ட்டியாக பிரிஞ்சது, தெற்கு தெரு வடை தெருங்கிற இஷ்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திருவிழாவே இல்லாமல் அந்த கோயில் பூட்டப்பட்டுடுச்சு, பூட்டிட்டாங்க. அதன் பிறகு எங்கள் பெரியப்பா வீரப்பெருமாள் வேளாளர்னு சொல்லிட்டு அவர் ராமலிங்க சுவாமியோட அடிகளார், வள்ளலாரோட அடிகளார். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு வலுக்கட்டாயமாக அந்த பூட்டை உடைச்சி அதுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி ஐயர் அழைச்சிட்டு வந்து பண்ணி அதுக்கு பிறகு மறுபடி திருவிழா தொடர்ந்தாங்க. எந்த வருஷம்? அது வருஷம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 50 வருஷம் பூட்டப்பட்ட பிறகு 50 வருஷம் பூட்டி கிடந்தது. அதன் பிறகு ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்து எங்கள் பெரியப்பா தான் உடைச்சி அதை வந்து கோயிலை வந்து திறக்கிறாங்க. அதுக்கு ஊரில் சில பேர் அவங்களுக்கு அவர் சப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம அவர் தனிப்பட்ட முறையிலும் பண்ணலை, ஊரில் உள்ள சப்போர்ட்டோட பண்ணி அதுக்கு பிறகு இந்த திருவிழா வந்து தொடர்ந்து. எனக்கு விவரம் தெரிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் திருவிழா நடந்தது. நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நானே காவடி எடுத்திருக்கேன் அந்த கோயிலுக்கு, எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த 4 கரைக்காரர்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் அந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுறது, மண்டபப்படின்னு சொல்லிட்டு. எப்போன்னா 1வது கரைக்கு வந்து தைப்பூசம், 2வது கரைக்கு வந்து இது சித்திரை 1 வருஷப்பிறப்பண்ணை, 3வது கரைக்கு வந்து சூரசம்காரம், 4வது கரைக்கு வந்து சிவன் ராத்திரி. இந்த 4 நாளும் இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் 4 கரையும் அபிஷேகம் பண்ணிடுவோம். எது இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்காது, ஆனால் இந்த 4 அபிஷேகம் பண்ணிடுவோம். அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயரை வந்து பூஜை வச்சுக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் 72 இந்த கோயிலை வந்து ஹெச்ஆர்என்சியில் சேர்த்துறாங்க. 1972 இந்த கோயில் வந்து ஹெச்ஆர்என்சி போகுது. இப்படி காலகட்டத்தில் 2006-11 நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தப்போ இந்த பழைய கோயிலை உங்களுக்கு வந்து மேடத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதுதான் பழைய கோயில் சிதிலமடைஞ்சு போய் அது ஒரு பெரிய விசேஷமாக இல்லாமல் மோசமாக இருந்தது. அப்போ நான் பிரசிடெண்ட்டாக வந்த காலகட்டத்தில் என்னோட உறுதுணையாக இருந்து வழக்கறிஞர் ராமசாமி டிசிபிஎல் எங்கள் ஊரை சேர்ந்தவர், இந்திய தேசிய காங்கிரஸில் இப்போ மாவட்ட பட்டுக்கோட்டை நகர தலைவராக இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஆள். அவர் ராமச்சந்திரன் 2 ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம், கோயிலை வந்து புதுசாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏற்பாட்டை பண்ணி